மார்கழி மாதம் குளிர்னா சும்மாவா காலையில் எந்திரிக்கவே முடியல. இன்றைக்கி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. ஆனால் உட்காந்துட்டே இருந்தேன். கோலம் போட வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா பயங்கரமாக குளிருது. பல்லு கூட கூசுது இந்த குளிரில். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி ஒலையாவது வச்சு அரிசியை போட்டு விட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு ஒலை வச்சு அரிசி போட்டு விட்டாச்சு. நேற்று மீன் குழம்பு வச்சேன்னா அது இருக்குது. மெதுவாக ஆறாமரை கோலம் போட்டு வரலான்னு வெளியில் போனேன். குளிர் தாங்க முடியல. ஸ்கார்பை கட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாசல்லாம் பெருக்கி தண்ணியெல்லாம் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாரும் பார்க்கலைன்னா அப்படியே பார்த்துருங்க. கோலம் போடுறதுக்கு இடையிலே சாப்பாடே வடித்து விட்டுட்டேன். மீன் மட்டும் வறுத்துட்டு இனி அப்பாவுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் டெய்லியும் தானே கோலம் போடுறேன். அப்போல்லாம் குட்டீஸ் எட்டி கூட பார்த்தது கிடையாது. இப்போல்லாம் காலையில் எந்திரிச்சது என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு தான் வராங்க. கலர்ஃபுல்லாக இருக்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல இருக்குது. காலையில் ஒரு தாத்தா அப்பளம் வத்தல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மெயினாக கத்திரி வத்தல் இருக்குன்னு சொன்னதுனால வண்டியை நிப்பாட்டினேன். கொஞ்சம் அப்பளம் வத்தல் ஊறுகாலாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே கார்டனுக்கு வந்தாச்சு. மல்லிகை செடியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபுல்லாக, அது எல்லாமே நல்லா துளிர்விட்டு வந்திருக்கு. அப்புறம் ரோஸ் செடியில் நிறைய மொட்டு இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பூ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.